கும்பராசிக்காரர்கள் திங்களூர் போகிறது மிக மிக முக்கியம். வயிறு மட்டும்தான் கவனம். வயிறுனா வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள், மரணாக்கொடி கட்டுறதுலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் கவனமாக பார்த்துக்கணும். பேங்க்ரியாஸு, சுகரு, லிவரு, கிட்னி எது எது இருக்குதோ சின்ன மருந்துகள் இருந்தாலும் டாக்டர் பார்த்துக்கணும். அஞ்சில் குரு, அஞ்சில் விசேஷமாக உங்களை பார்க்க போகிறார். அதனால் இந்த சமயத்தில் கும்பம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கணும். யாரோடலாம் சண்டை இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஆனாலும் காம்ப்ரமைஸ் ஆகுதில்ல. மனிதன் சண்டை ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, டக்குன்னு சமாதானம் போய்க்குங்க. நடுவில் இருக்கவங்கள நம்பாதீங்க. அது நம்பினீங்கன்னா ரொம்ப அளவுக்கு மோசமாயிடும், கான்ஃப்ளிக்ட் ஆகிடும். ஏன்னா நடுவில் அமெரிக்காக்கார மாதிரி சமாதானம் பண்ண மாட்டான். உங்களுக்கு வேறு ஒருத்தங்கார மாதிரி அதை பிரச்சனை பண்ணி விட்டுவான், சைனாக்கார மாதிரி. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீடியட் ரிஸ்க். அதே சமயம் 7.5 சனி இருக்கிறதுனால எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். கால்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாதத்தில் நடக்கிற சமயத்தில் புது ஷூ, புது செருப்பு போடுறச்செல்லாம் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் எல்லா விதத்திலையும் அனுகூலம் ஏற்படும். தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். ஞான மார்க்கங்கள் செல்வீர்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் செய்வீர்கள். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். உங்கள் ஜென்மத்தையும் குரு பார்க்குறார். லாபத்தை குரு பார்த்தா வேறு என்ன வேணும்? அஷ்டலட்சுமி கடாட்சம் கொட்டை என்று கொட்ட போகக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். முதலீடுகள் செய்வார்கள். நலம் வாங்குவார்கள். வீடு வாங்குவார்கள். ஆடயபரணம் வாங்குவார்கள். பெண்களுக்கு காணப்பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களும் தீரும். கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகளிடத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவுகள் கூடாது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய தேகாரக்கம். அபிராமி அந்தாதியில் 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் குழந்தைகளிடம் அப்பாவாக இல்லாமல் அம்மாவாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும்.